ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விஐபி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ராவலிங் vlogs தான் போட்டிருக்கேன். புதுசாக வாங்கின டிவிஎஸ் சென்டார் 150 ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு பெங்களூர் நியரில் இருக்கிற நந்தி ஹில்ஸுக்கும் சிக்பல்லாப்பூர் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கும் போயிருந்தேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுத்தது வந்து iPhone 16 Pro + 17 2 ஃபோன்லேருந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதில் கிளாரிட்டி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3.5 மினிட்ஸ் எடுத்ததெல்லாம் 17ல், அப்புறமா 3.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆனது எடுத்தது எல்லாமே வந்து 16 Pro Maxல. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக இது கேமரா எது நல்லாயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2025 ஏர் ஆஃப் ஃபோன்னு சொல்லிட்டு 17 கொடுத்துருந்தாங்க. iPhone 7 தான் பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற 16 Pro விட iPhone 17 நல்லா இருக்கா, அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபோனு கொஞ்சம் கூட ஹீட் ஆகலை, பேட்டரி நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது. அதெல்லாம் வேணாம், கேமரா எப்படி இருக்குது, ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்குது, வீடியோவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு 3.5 மினிட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்ததையும் பாருங்கள். 16 ப்ரோவில் வந்து வீடியோ பிரச்சனை இல்லை, வீடியோ சூப்பராக தான் வருது. ஆனால் ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு 17 கம்பேர் பண்ண அளவுக்கு பண்ணுறப்ப அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தெரியல ஒன்று. இன்னொன்று செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க 17 ரொம்ப நல்லா ஃபோனை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் 2 வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வெளியே போகிறோம் 2 டிவைஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுத்தால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டேஜ் கிடைக்கும், குவாலிட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த 2 ஃபோனோட கம்பேரிசனோட சேர்த்து இந்த வண்டியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். புதுசாக வாங்கினதுனால யாராச்சும் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் iPhone 17 வாங்குறவங்களுக்கோ, இல்லை 16 Pro வாங்குறவங்களுக்கோ, இல்லை இந்த ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு 3 பேருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னா, டிவிஎஸ் கம்பெனி வண்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. லாங் ட்ரைவ் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு லாங் ட்ரைவில் மைலேஜ் அப் டு 50 km/லிட்டர் கிடச்சிச்சு. பட் நான் 55-60 அந்த ரேஞ்சிலே மேக்ஸிமம் ஓட்டினேன், ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீடு ஓட்டல. மைலேஜை பொறுத்தவரை 50 ஹைவேயில் அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. சிட்டியில் வந்து நீங்கள் 40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை ஸ்ட்ரீட் மோடெலாம் இல்லாமல் ரேஸ் மோடு போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா 35 வரும். அது இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே அந்த வண்டியில் வந்து தரமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சென்சார்ஸாக இருக்கட்டும், டெக்காக இருக்கும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நந்தி ஹில்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிளேஸை பற்றி சொல்கிறேன். சிக்பல்லாப்பூரும் அப்புறம் நந்தி ஹில்ஸ் 2 போயிருந்தேன். சிக்பல்லாப்பூரில் என்ன ஸ்பெஷல்னால், ஈஷா ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பண்ணியிருப்பாங்கள்ல ஆதியோகி, அது வந்து ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது போயிட்டு வரதுக்கு. ஏதோ 3D லைட் ப்ரொஜெக்டர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஒன் டைம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3.5 செகண்ட்ஸ் மட்டும்தான் 17ஓட ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் வரது எல்லாமே 16 Pro Maxோட ஃபுட்டேஜ். பட் வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவுக்கு நான் கம்பேரிசன்லாம் போடலை. பட் உங்களுக்கு பார்த்தா ஓகேவாக தோணும், அதில் உங்களுக்கு ஏதோ தெரிய வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எடுத்து பார்க்குறப்ப. ஆனால் வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரேட்டு காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப நான் வாங்குறப்ப 1.3 lakhs இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் 16 Pro. இது வந்து 85,000 தான் லான்ச் பண்ண ரேட்டு. ஆனால் 85,000க்கே இது டஃப் கொடுக்குது அப்படின்றப்ப அந்த ஐஃபோன் உண்மையாக பெஸ்ட்டு தான். இப்போ 2025ல் ஒரு பெஸ்ட்டு ஃபோன் சொல்லி தான் ஆகணும். ப்ளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கிளைமேட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப கோல்டாக இருந்தது. டிசம்பர் வேறு இல்லை, ரொம்ப கோல்டாக இருந்தது. இப்போ நான் வீடியோ போடுறப்ப ஜனவரியாக இருந்தது, பட் போகிறப்ப டிசம்பராக இருந்தது, ரொம்ப கோல்டு. சரி, ஆனால் நல்லா இருந்தது. நான் சன்ரைஸ் தான் போகணுன்னு நினச்சேன், பட் முடியல. சன்செட்டுக்கு போனேன். போயிட்டு சும்மா 4 வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இந்த ஜனநாயகன் படத்தோட பிஜிஎம்லாம் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் போட்டு நம்மளும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டோம். இது பாருங்கள், நான் சொன்னல ஆதியோகி சிக்பல்லாப்பூரில் இருக்கிறது. ஸோ அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வைட் ஆங்கிள் வீடியோஸுமே போட்டிருக்கேன், ஸ்லோ மோஷன் வீடியோஸை போட்டிருக்கேன். ஸ்லோ மோஷன்ஸ் எப்படி இருக்குது, வைட் ஆங்கிள் எப்படி இருக்குது, அப்புறமா சன்செட்டில் அந்த டைமில் எப்படி வீடியோ எடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் பாருங்கள். எல்லாமே பார்த்துட்டு நான் வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன், இன்னும் பெருசாக ப்ரோ வீடியோகிராஃபர்லாம் இல்லை. பேசிக்காக கற்றுட்டு தான் வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். பேசிக்கான CapCut, VN இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இன்னொரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி பேசுகிறப்ப அதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். CapCut, VN ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். CapCutல இருக்கிற அந்த குவாலிட்டி, அந்த ஆப்ஷன்ஸ், அந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் வேறு எந்த ஆப்லையுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் யூஸ் பண்ண வரையும். அதனால் CapCut ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்னு நான் சொல்லுவேன். என்ன பண்ணுறது, அது இந்தியாவில் இல்லைனால அது VPN யூஸ் பண்ணுறது அது இது நல்ல ஒரு பிரச்சனை இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் வேறு இருக்குது. சரி, ஓகே.
இந்த வீடியோவை என்னால் ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்க முடியல. நான் ஒரிஜினல் வீடியோவை அப்படி தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை திரும்பி வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னென்னா